ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் போட்டிருக்க இந்த பார்ட்டி அண்ட் ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரியான மேக்கப் லுக்கை தான் உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்லிட்டு காமிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனே கொடுத்துருங்க. அப்போ தான் நான் இப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வாங்க இந்த மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நிவ்யா சாஃப்ட் லைட் மாய்ஸ்சரைசர் தான் வந்து எடுத்திருக்கேன். இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்மளோட ஸ்கின்ல வந்து சீக்கிரமாக வந்து அப்சர்வ் ஆகிடும். இதோட ப்ரைஸ் வந்து 52 ரூபீஸ் தான். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் இந்த பதஞ்சலியோட ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்திருக்கேன். எப்போவுமே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் ஃபேஸில் ப்ரைமர் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதே நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ஓப்பன் போர்ஸ் எல்லாத்தையும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிடும். ஃபவுண்டேஷனை நம்ம ஸ்கின்குள்ளே கொண்டு போகாமல் ஒரு பேரியர் மாதிரி நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். அதே சமயத்தில் நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்மூத்தாக வந்து கிளைட் ஆகிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் ஃபேஸில் நல்லா காய விட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுங்கள். நான் எடுத்திருக்க இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா லாக்மியோடைய பர்ஃபெக்டிங் லிக்விட் ஃபவுண்டேஷன் தான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படி இல்லைனா பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக ஸ்டே ஆகிற மாதிரி ஃபவுண்டேஷன் வேணும்னா இதை நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் இது ஒரு நல்ல ஹை கவரேஜும் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குது. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபவுண்டேஷன் அண்ட் காம்பேக்ட் பவுடர் ரெண்டுத்தோடைய ப்ரைஸ் அண்ட் ஷேடு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக டாட் பண்ணிவிட்டு இந்த ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நான் அந்த ஐடெக்ஸ் டேஸ்லர் பிராண்ட்லேருந்து காம்பேக்ட் பவுடர் தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த காம்பேக்ட் பவுடரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபீஸ் தான். இந்த டேஸ்லர் காம்பேக்ட் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். பட் ரொம்பவே நல்லாயிருக்கு. நல்ல ஒரு கவரேஜும் நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்குது. இந்த டேஸ்லர் காம்பேக்ட் பவுடரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஷேட்ஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குது. நீங்கள் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கிற ஒரு நல்ல பவுடர் அப்படின்னு வந்துட்டு இந்த பவுடர் வந்து சொல்லலாம். பவுடர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் இந்த ஏஞ்சல் ரோஸ் அப்படின்ற பிராண்டில் இருந்து இந்த ஐஷேடோ பேலட் வந்து எடுத்திருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 180 ரூபீஸ் தான். நான் இப்போ இதிலேருந்து ஒரு கோல்ட் கலர் அண்ட் பிங்க் கலர் இதை எடுத்து வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஐஷேடோ போட போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கோல்ட் கலரை வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டார்க் சர்க்கிள் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கலர் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச கலர் ஏதாவது நீங்கள் ஐஷேடோ போடும்போது அது உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் இருக்க லைட் பிங்க் கலர் எடுத்துகிட்டு நான் இதுக்கு மேலே வந்துட்டு ஐஷேடோ அப்ளை பண்ணிக்கிறேன். சில பேருக்குலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியில் போகும்போது ஐஷேடோ போடுறதுக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா அது ஆர்டிஃபிஷியலாக பார்க்குறதுக்கு அப்படியே தெரியும். அப்படி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் லைட்டான ஒரு சாண்டல் அப்படின்னா கோல்ட் கலர் மட்டும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஐஷேடோ போட்டு முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நான் இந்த லாக்மே ஐகானிக் காஜல் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இந்த காஜல் வந்துட்டு உங்களுக்கு நல்லா லாங் லாஸ்டிங்காக ஸ்டே ஆகிற மாதிரி வந்து இருக்கும். காஜல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் இந்த நார்மலான ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி என்னோட ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் நல்லா அடர்த்தியாக இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக த்ரெட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு போதும். பட் கம்மியாக இருக்கவங்க தான் எப்போவுமே வந்துட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணி ஆகணும். அடுத்ததாக நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ ஹெவனுடைய ஐலைனர் தான். எப்போவுமே நீங்கள் ஐஷேடோ போடுற மாதிரி இருந்தால் ஐஷேடோ போட்டதுக்கப்புறம் வந்துட்டு ஐலைனர் அப்ளை பண்ணுங்கள். முன்னாடியே ஐலைனர் வந்துட்டு அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ இதை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு விங்லாம் எதுவும் வைக்கல, நார்மலான ஒரு லைன் வந்துட்டு போட்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல் மேக்கப் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஐலைனர் ஐஷேடோ எல்லாமே வந்துட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த மஸ்காரா வந்து போட்டுக்கிறேன். இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா டேஸ்லர் பிராண்டோடைய மஸ்காரா தான். எப்போவுமே நம்ம நார்மலாக மேக்கப் போடும்போது ஐலைனர் போடுறோமோ இல்லையோ கண்டிப்பாக வந்துட்டு மஸ்காரா போடுங்க. ஏன்னா மஸ்காரா போட்டோம் அப்படின்னா நம்ம ஐலேஷஸ் வந்துட்டு அழகாக காமிக்கும். ஐ மேக்கப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் இந்த மேபிலின் நியூயார்க்கோடைய பேபி லிப்ஸ் லிப் பாம் தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். இதோடைய ப்ரைஸ் வந்துட்டு 70 ரூபீஸ் தான். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது மேட் லிப்ஸ்டிக் அப்படி வேணால் வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம மேக்கப் ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்துட்டு ஒரு குட்டியாக ஸ்டோன் வச்ச மாதிரி நான் ஒரு பொட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆக்சசரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பெருசாக எதுவும் போடலை. இல்லைன்னா போட்டிருக்க சுடிதார் வந்து பார்த்திங்கன்னா இது காலர் டைப்பில் வந்துட்டு இருக்குது. அதனால் குட்டியாக ஒரு செயின் மட்டும் வந்து போட்டுக்கிறேன்.
இப்போ இந்த ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள் வந்துட்டு போட்டுக்கிறேன். ஏன்னா இது ஒயிட் ட்ரெஸ்ன்றதுனால இந்த மாதிரி சில்வர் கலர் பேங்கிள் வந்துட்டு இதுக்கு நல்லா செட் ஆகும். அதனால் இந்த பேங்கிள் வந்து நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி மேக்கப் லுக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாராச்சும் பர்த்டே பார்ட்டிக்கு போகிறீங்க, அப்படின்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு போகலாம். அண்ட் ஐ மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்துட்டு ஐ ஷேடோ போடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக ஐலைனர் அந்த மாதிரி வந்து போட்டுட்டு போனீங்கன்னா கூட வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது சம்பந்தமான உங்க கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. இதே போல இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.